திரு புதுக்கோட்டை சீனிவாசன், இப்ப அதிமுக ஒரு மெகா கூட்டணி அமைப்பதற்கான சமிக்கை எதுவும் தெரியவில்லை, எந்த கட்சியும் ஒரு பாசிட்டிவ் சைனை கொடுக்கல அப்படின்ற ஒரு கருத்தை திரு ஐயநாதன் சொல்லியிருக்காரு. ஆனா தொடர் தோல்விகள் காரணம் ஒரு தலைமை பண்பு தான், இபிஎஸ் தலைமை பண்பு கிடையாது, ஒரு வெற்றி வியூகத்தை அமைக்கக்கூடிய வழிமுறைகள் தெரியல அப்படின்ற கருத்தை முன் வச்சிருக்காரு சுப்ரத்தினம். உங்களுடைய பார்வை என்ன? இல்ல, அவர் என்ன பண்ண போறாருன்னு கேட்டா அவர் திமுக கூட்டணியில என்ன பண்றதுதான் பேசிக்கிட்டு இருக்கிறார். அதாவது கருணை இருந்தால் வள்ளலாகலாம், கடமை இருந்தால் வீரனாகலாம், பொறுமை இருந்தால் மனிதனாகலாம்ன்ற புரட்சித் தலைவருடைய பாடலை போல தலைமை பண்புன்றது அண்ணன் ஓபிஎஸ் கிட்ட இருக்காங்கிறத முதல்ல சிந்திச்சு பார்க்கணும். இப்ப தேர்தல் நேரத்துல என்டிஏ கூட்டணியிலிருந்து வெளியில வந்துட்டாரு. முன்னாடி ஏன் என்டிஏ உயர்த்தி பேசினாரு, அப்ப இனிச்சது ஏன் இப்ப கசக்குது? காரணம் தெரியுமா? சரி, தர்ம யுத்தம் நடத்தினாரு, யார் சொல்லி நடத்தினாரு? காரணம் சொல்ல முடியுமா? அவங்க தான் சொன்னாரு, அவங்க சொன்னாங்க, அதனால நான் போய் உட்கார்ந்தேன்னு சொன்னாரு. அப்ப கேட்பார் பேச்சை கேட்டு ஒரு இயக்கமோ அல்லது ஒரு தலைமை பதவியோ ஒரு தலைமை பண்போ எப்படி ஒருத்தருக்கு உருவாகும்? இன்றைக்கு கோடிக்கணக்கான தொண்டர்களை வழிநடத்துகிற கட்சி அதிமுக கட்சி. இன்னைக்கு ஊடகத்துல பாக்குறோம்ல, இன்னைக்கு மேற்கில் தொடங்கிய பிரச்சாரம் இன்றைக்கு தென் மாவட்டங்கள்ல எந்த அளவு மக்கள் இன்றைக்கு உள்வாங்கி இருக்கிறாங்க. திமுகவை அகற்றுவதற்கு ஒரே மாற்று சக்தி அதிமுக. அந்த அடிப்படையில மக்கள் இன்னைக்கு ஆற தழுவி அதிமுக பொதுச் செயலாளரை வரவேற்கிறாங்க. இவங்களுக்கு தாங்க முடியல. நான் என்ன கேட்கிறேன்னா, இந்த தேர்தல் ஒரு வாய்ப்பாக அண்ணன் ஓபிஎஸ்க்கு அமைந்திருக்கிறது. நீங்க ஒரு சிறு வாக்குகளை கூட இழக்க கூடாதுங்கிறதுல இருந்து அதிமுகவுக்கு மாறுபட்ட கருத்து இல்ல. இப்ப பொறுமையா இருக்க வேண்டிய இந்த நேரத்துல இவர் கண்ணாடி வீட்டுக்குள்ள உட்கார்ந்துகிட்டு கல்லெறிஞ்சு அதிமுகவுக்கு தலைமை பண்பு சரியில்லை, செல்லூர் ராஜு அண்ணனை வண்டியில ஏத்தல, தம்பிதுரை அண்ணனை பேச வைக்கல, இதெல்லாம் ஒரு பிரச்சனையா சார்? கட்சி என்பது ஒரு ராணுவ கட்டுப்பாடு ஒரு தலைவர் கையில தான். இதே அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்று முதல் ஒரு வருடத்தில் ஒரு கருத்தை சொன்னார், எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை சுதந்திரமா செயல்பட விடுறோம், சுதந்திரமா கருத்துக்களை சொல்லலாம், கட்சியோட வளர்ச்சிக்காக எல்லா கருத்துக்களையும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன், அதுதான் இந்த ஆட்சியை நீடிக்க வைக்குது அப்படின்ற ஒரு கருத்து பரவலாக பேசப்பட்டது. எடப்பாடி பழனிசாமி அவர்களுமே அது சொல்லியிருக்காரு. ஆனா இன்னைக்கு பொது வெளியில தம்பிதுரையை பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தடுக்கிறத தானே அவருக்கு குறிப்பிட்டு காட்டுறாரு. அதாவது கூட இருக்கிற ஒரு தலைவர் அதாவது அம்மா இருக்கிறப்ப அடுத்தவங்க பேச முடியுமா? அம்மா நேர்காணல் நடத்துறப்ப அடுத்தவங்க பேச முடியுமா? அதை அது ஜனநாயகப்படுத்தியிருக்கின்றது தானே எடப்பாடி பழனிசாமியோட கிளைம். மீண்டும் அதே கட்சி நடத்த விரும்புகிறாரா? சார் மன்னிக்கணும், தலைமை பண்பு நெறியாளரை தவிர வேற யாரும் பேசக்கூடாது. அந்த கட்டுப்படுத்துற நெறியாளர்கள் யாருக்கு இருக்குன்னா நெறியாளர்கிட்ட தான் இருக்குது. ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பேசிக்கிட்டு இருக்கிறப்ப நேர்காணல்ல கூட இருக்கிற நெறியாளர் கருத்தை சொல்லவே கூடாதுன்னு சொல்றது இல்ல, கருத்தை சொல்லுங்க, அவங்க நேரத்துல சொல்லுங்க தான் சொல்றோம். கருத்தை பதிவு பண்ணக்கூடாதுன்னு சொல்லலையே சார். ஒரு ஜனநாயக இயக்கத்துல ஒரு தலைவர் பேசிட்டு இருக்கிறப்ப ஒரு தவறான கருத்தை கூட இருக்கிறவர் சொல்லிட்டார் அப்படின்னா அதற்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு அந்த தலைவருக்கு தான் இருக்குது. அதனால கட்டுப்படுத்துறது ஒரு ஜனநாயக கோட்பாடு. இதுல எந்த தவறும் இல்ல. அதை வருத்தப்பட வேண்டியவங்க அண்ணன் தம்பிதுரை வருத்தப்பட்டிருந்தா பரவாயில்ல, செல்லூர் ராஜு அண்ணன் வருத்தப்பட்டா பரவாயில்ல. புரோட்டோகால் ரீதியா கூட இருக்கிறவங்களை வண்டியில ஏத்தக்கூடாது, அவ்வளவுதான் பிரச்சனை. இது ஒரு ஜனநாயக இயக்கத்துல ஒரு தலைவர் எடுக்கிற நடவடிக்கைகளை நீங்க ஏன் சார் வருத்தப்படுறீங்க? நீங்க தேர்தல் காலத்துல தலைமை பண்பு யாருக்கு இருக்கணும்? அண்ணனுக்கு தான் இருக்கணும், அண்ணன் ஓபிஎஸ்க்கு தான் இருக்கணும். பொறுத்தால் பூமி ஆழ்வார். உங்களுடைய நோக்கம் என்ன? எங்க அண்ணன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சுப்புரத்தனுடைய நோக்கம் என்ன? அதிமுகவுக்கு உள்ள வரணும். எந்த நிபந்தனைகளும் எனக்கு இல்ல சார். நீங்க கட்சியில நோக்கம் என்ன நீங்க எப்படி சொல்ல முடியும்? அவருக்கு என்ன நோக்கமோ சொல்லிடுவார். அவர் சொன்னது அண்ணன் ஓபிஎஸ் சொன்னது, எந்த நிபந்தனையும் எனக்கு வேணாம், நீங்க கட்சியில சேர்த்துக்கிட்டா போதும் அண்ணன் ஓபிஎஸ் சொன்னது. அதிமுக தான் அண்ணன் ஓபிஎஸ்க்கு பதவி கொடுத்தது, அழகு பார்த்தது எல்லாம். சரி, இல்ல ரெண்டு பேருமே லைவ்ல இருக்கீங்க, அவர் முழுமையா அடுத்த சுற்றுக்கு வர நீங்க பேசி முடிச்சிருக்கீங்க. அண்ணன் ஓபிஎஸ் அழகுபடுத்தினது கட்சி தானே அழகுபடுத்தினுச்சு. அண்ணன் சுப்புரத்தினத்தை கட்சி தானே சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கிடுச்சு. அப்ப அந்த கட்சி நல்லா இருக்கணும்னா தேர்தல் நேரத்துல பொறுமையா இருக்க வேணாமா? தலைமை பண்பு யாருக்கு இருக்கணும்? உங்களுக்கு தான் இருக்கணும். அப்ப கட்சி ஒண்ணு கூடி வர்ற நேரத்துல கொஞ்சம் பொறுமையா இருந்தா என்ன? நீங்க திமுகவுக்கு போக மாட்டீங்க, முதலமைச்சரை போய் சந்திச்சீங்க, திமுகவுக்கு போக மாட்டீங்க. திமுக கூட்டணியில போனா கூட இருக்கிற சுப்புரத்தினன் அதிமுகவுக்கு வந்துருவாரு. சரி, உங்களுடைய நிலைப்பாடு தான் என்ன? அப்ப அதிமுகவுக்கு வரணும் அப்படின்னா
தலைமை பண்போட நீங்க தான் நடந்துக்கணும். அதிமுக பல கடிதங்களை நீங்க வைக்கணும், கருத்துக்களை சொல்லணும். அப்படி சொல்றப்ப பொதுச் செயலாளர் ஒரு முடிவு எடுப்பாரு. பொதுச் செயலாளர் என்ன சொல்றாரு? தேர்தல் 7 மாதம் இருக்குது, 7 மாத அவகாசத்துக்குள்ள எந்த வாக்குகளையும் அதிமுக வீணடிக்காது. காரணம் என்னன்னா, திமுகவை அப்புறப்படுத்துற ஒரே நோக்கம் தான் அதிமுகவிற்கு. மக்கள் காலம் கடந்து விட்டதுன்னு எடப்பாடி பழனிசாமி சொன்னாரு. இன்னும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றதுல இருந்து புரிஞ்சுக்க முடியுது. அப்படிதான் வாய்ப்பு இருக்கு. தொண்டர்கள் தொண்டர்களுடைய நிலைகளை, மனங்களை, கோரிக்கைகளை உள்வாங்கிறது தான் தலைமை. நிச்சயமா அண்ணன் எடப்பாடியார் யோசிப்பாரு. அதற்கான காலம் இருக்குது. சரி, இது முதல் கருத்தை எடுத்துக்கிறேன். சரி, திரு ஜென்ராம் 3 முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்காங்க. ஒன்னு, மெகா கூட்டணி அமைப்போம் அப்படின்னு தொடர்ச்சியாக பேசி வரக்கூடிய அதிமுகவை நோக்கி எந்த கட்சியும் ஒரு பாசிட்டிவ் சைன் சொல்லல. அதுக்கு மாறா 3ஆம் கட்ட பரப்புரையினப்ப அதிமுகவுடைய முகமாக பார்க்கப்பட்ட, சிறுபான்மையினர் முகமாக பார்க்கப்பட்ட அன்வர் ராஜா வெளியேறியிருக்காரு, மைத்ரேயன் வெளியேறியிருக்காங்க. இன்னொரு பக்கம் ஆளுமை மீது ஓபிஎஸ் ஒரு கேள்வி எழுப்புறாரு. பொதுவெளியில மூத்த தலைவர்கள் பேசுவதற்கு கட்டுப்பாடு விதிக்கிற மாதிரி இருக்கு. இது அதிமுக ஒன்றிணைய வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்களுடைய ஓரங்கட்டக்கூடிய மாதிரியான செயலா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓபிஎஸ் அதுல இருக்கக்கூடிய உள்ளர்த்தத்தையும் அவருடைய பார்வையில் சொல்றாரு. இது எப்படி புரிஞ்சுக்கிறது? அதிமுகவுடைய இந்த வியூகங்கள் எப்படி டிராவல் ஆகுது? அதிமுகவினுடைய வியூகங்கள்ல ரொம்ப முக்கியமான வியூகமாக மீண்டும் மீண்டும் சொல்லப்படுவது புதிய கட்சிகள் கூட்டணிக்கு வரும், பெரிய மகா கூட்டணி ஒன்றை அமைப்போம் அப்படிங்கிற விஷயங்கள் தான். இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாமே என்னென்ன நிலைப்பாடு எடுத்திருக்குது, அது எந்த விதத்துல அதிமுக கூட்டணிக்குள்ள வர முடியாதவை அப்படின்னு தோழர் ஐயநாதன் பேசும்போதே தெளிவாக சொல்லியிருந்தாரு. அப்போதான் வண்டி ரோட்ல தான் போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் பிளாட்ஃபார்முக்கு போயிடுச்சு. திரும்ப அதை கொஞ்ச நேரம் பிளாட்ஃபார்ம்லயே போயிட்டு திரும்பவும் சாலைக்கு வரலாமான்னு தான் நானும் நினைச்சேன். ஆனா நீங்க திரும்ப ஸ்ட்ரைட்டாவே சாலைக்குள்ள இறக்கி விட்டீங்க. தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய அல்லது இருந்த கட்சிகள் இப்போது அதே கூட்டணியில் இருக்குதா அப்படிங்கிற கேள்விக்கு என்ன பதில்? பாட்டாளி மக்கள் கட்சி மக்களவை தேர்தலின் போது தேசிய ஜனநாயக கூட்டணியில இருந்தது. இப்போ அது ஒன்றாக இருக்கா, இரண்டாக இருக்கான்னு தெரியாத ஒரு சூழல்ல இருக்கு. ஆனா புதிய கட்சிகள்னு இவங்க சொல்வது, கட்சிகள் உடைந்து புதிய கட்சிகள் உருவாகும், அந்த கட்சிகள் அதிமுக கூட்டணிக்கு வரும்னா, இல்ல ஏற்கனவே திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் இங்கே வரும் என்றார். அப்படி எந்த வகையில பார்த்தாலும் புதிய கட்சிகள் உருவாகி வரும்னா எந்த மாதிரி கட்சிகள் உருவாக போகுதுன்னு தெரியல. இருக்கக்கூடிய கட்சிகள் எதுவும் அதிமுக கூட்டணிக்குள்ள வருவது போல தெரியல. புதிய கட்சி ஏற்கனவே பல கட்சிகள் வரும்னு சொல்றாரு. மெகா கட்சி, ஒரு பிரம்மாண்ட கட்சியும் வருதுன்றாரு. அந்த மெகா கட்சி, பிரம்மாண்ட கட்சின்னு சொன்ன கட்சி முதன்மை கட்சி நாங்க தான், மாற்று கட்சி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. முதலமைச்சர் வேட்பாளர், மக்கள் விரும்பும் முதலமைச்சர் வேட்பாளர் நாங்க தான் சொல்லிட்டாங்க. அதனால அந்த பிரம்மாண்ட கட்சி வரல. இன்னொரு பிரம்மாண்ட கட்சி இருக்கு, மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்ற கட்சி. அவங்க தங்களுடைய தனித்துவத்தை இழந்து விடுவோம் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக நாங்க தொடர்ந்து 234 தொகுதிகளிலும் போட்டியிடுவோம்னு சொல்லிட்டாங்க.